அபி என்ன பண்ணுறாங்க, ராகு கிட்ட டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாரி இந்தாங்க நான் சைன் போட்டுட்டேன். நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. இதில நான் சைன் போட முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் உனக்கு டைவர்ஸ் தரமாட்டேன். நீ என் கூட தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்க பாருங்க, நீங்களும் மதுவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் இடைஞ்சலா இருக்கேன். அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாங்க. போடுங்க சைன்ன்றாங்க. நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு போடுறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்காகவும் நடிக்கிறீங்க. சரி என்கிட்டயும் ஏன் நடிக்கிறீங்க? அப்படின்றாங்க. இங்க பாரு, நான் எக்காரணம் கூட நடிக்கல. நான் நடிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நிமிஷம் சொல்றேன் அபி, நல்லா கேட்டுக்கோ. என் மனசுல மது கிடையாது. நான் மதுவை மறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்ப என் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உடனே வந்து அபியை பார்த்துட்டு இப்ப என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் உன் கூட இருக்க வாழ்க்கை. நீயும் நானும் இந்த வாழ்க்கையை நல்லபடி வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி, என்ன இவர் இப்படியெல்லாம் சொல்றாரு? அப்போ என் கூட வாழணும்னா அப்போ எதுக்காக மது கூட அப்படிலாம் இருக்கணும்? அப்போ மது கூட வந்து பழகிட்டு என் கூட எப்படி இருக்க முடியும்? என்ன நினச்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு? கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தா வந்து நம்ம ராகவ் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்திருக்கீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பண்ணுற வேலைக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன். என்னால் முடியலடி, உன் கூட அழவே முடியல. ஏன் நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். இப்போ சொல்கிறேன், நான் நார்மலாக இருந்தால் எந்த விஷயத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. அதனால தான் இந்த நிலமையில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன். என் மனசில் ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, நீ தான் இருக்க. ஒரு வேளை மது நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிறாரோ? இங்கே பாருங்கள், நான் மது இல்லை, அபி. நீ அபி, நீ எனக்கு தெரியாதா? அபி தான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி தான் என் மனசில் இருக்க. போதுவா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு அபி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவருக்கு என்ன இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. இங்கே பார், வச்சு கேளு, என் மனசில் வச்சு கேளு. நீ இருக்கியா இல்லையான்னு சொல்லும். சொன்னால் புரிஞ்சுக்கோ அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அபியை. ஒன்றும் புரியாமல் அபி பார்க்குறாங்க. இங்கே பாரு, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, நீ தான் அபி இருக்க. நான் உன்னை எப்போல்லாம் விரும்பினேன்னு உனக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே உன்னை நான் நேசித்தேன். அப்போவே உன்னை நான் வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நேசிச்சிட்ருக்கேன். அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? நீ சொன்னியே வீடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, அந்த அலங்காரம் நான் வந்து மதுவுக்காக பண்ண நீ நினச்சிட்டு இருக்கல, அதுதான் இல்லை. நான் அந்த அலங்காரம் உனக்கு தாண்டி பண்ணேன். நீ வருவ, உன்கிட்ட பேசணும், உனக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீ மதுவோட வந்து நின்ன. எனக்கு எப்படியெல்லாம் வலிச்சிருக்கும் யோசிச்சியா என்னை பற்றி அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே நீங்கள் என்ன தான் விரும்புனீங்களா அப்படின்னு. ஆமாடி, நான் அபியை தான் விரும்புகிறேன். அபி தான் நான் என் பொண்டாட்டி, நீ தான் என் பொண்டாட்டி, ஒன்றை தாண்டி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. இதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த கொஷினை கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் மது கூட பழகுனீங்க, சரி அப்புறம் மது கூட வந்து நீங்கள் இது வரைக்கும் மதுவும் நீங்களும் அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற வர எனக்கு புரியல அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்களும் மதுவும் வந்து வேறு மாதிரி எதாவது பழகிருக்கீங்களா? உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாக இருக்கா? அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து யாரை பற்றி என்ன கேள்வி கேட்டேன்? இங்கே பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மதுவை என் சுண்டு விரல் கூட மது மேலே பட்டது கிடையாது. நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பழகுவோம். ஏன்னா அதுதான் முறை நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து அவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நான் பழகியிருக்கேன். எந்த மாதிரி கேள்வியை நீ கேட்ட? இப்படி கேட்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அபி அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே மதுவை நீங்கள் அப்படின்னோடனே, என்ன பேசுகிற நீ? மதுவை கூட நான் எப்படி? நான் அது பாரு, நான் நிதானத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ கேட்ட கேள்வி என் மனசு இவ்வளோ காயப்படுத்துன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க அபி.